remember that God has so many things. Amen. அது விவரிக்க முடியாத காரியங்கள் அவருடைய மனதில் இருக்கிறது. பூமியில அவருடைய காரியங்களை நிறைவேற்ற இன்றைக்கு என்ன பண்றாருங்க? He's seeking people. மக்களை தேடிக்கொண்டிருக்கிறார். Amen. Hallelujah. He needs someone to fulfill his work on this earth. இந்த பூமியில நிறைவேற்ற கர்த்தர் மக்களை தான், மாம்சத்துல இருக்கிற உங்களை என்னை தான் தேடிக்கொண்டிருக்கிறார். Amen. Hallelujah. The Bible says, when everything நோவாவின் நாட்களிலே மனுஷன் பாவம் செய்து, the sin went exceeding so much it hurt, தேவனுடைய இருதயத்தை துக்கப்படுத்தின போது, he made a vow, நான் என்ன பண்ண போகிறேன், நாசில சுவாசம் உள்ள எல்லாரையும் நான் அழிக்க போகிறேன்னு சொல்லி நோவாவையும் என் குடும்பத்தையும் தெரிந்து கொள்ளுகிறார். அவர்கள் வழியாய் அகெயின் தேவன் என்ன பண்றாருங்க, ஒரு வம்சத்தை உருவாக்குகிறதை நாம் பார்க்கலாம். பட் அது கொஞ்ச காலம் தான் நிக்கிறது. நீங்க அடுத்து பாத்தீங்கன்னா when you come to the 11th 10th chapter பாத்தீங்கன்னா அங்க என்ன ஆகுதுங்க, ஹல்லேலூயா, மறுபடியும் மக்கள் என்ன பண்றாங்க, பாவம் செய்கிறத நாம் பார்க்கலாம். பாபேல் கோபுரத்தை பார்க்கலாம். everyone wanted to become someone. Amen. அதனால அவங்க பிளான் பண்றாங்க, let us ஒரு பெரிய கோபுரத்தை கட்டலாங்க. அத ஒன்ஸ் அகெயின் ஒரு பெரிய, நாமெல்லாம் சிதறி போக கூடாது, வான அளவுல கட்டணும். அடுத்து ஒரு ஜலம், மழை வந்தாலும் தண்ணி வந்தாலும் ஒன்னும் பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு மனுஷன் என்ன பண்றான், they wanted to go above God. தேவனை காட்டிலும் மிஞ்சி வாழணும்னு நினைக்கிறான். அகெயின் God comes down, சிதறடிக்கிறான், சிதறி போகிறாங்க. Amen. Hallelujah. நாம நினைக்கலாம் அவ்வளோ மறிச்ச பிறகு, அவ்வளோ அழிச்ச பிறகு we may thinking மனுஷன் மறுபடியும் ஒரு புதிய சந்ததி நோவாவின் வழியான்னு. பட் அகெயின் the people corrupted themselves. அப்போ அந்த நேரத்துல தேவன் என்ன பண்றாருங்க, he was looking for people. அந்த நேரத்துல he found ஆபிரகாமை கண்டுபிடிக்கிறார். ஆபிரகாமை கண்டுபிடிச்சு அவனை என்ன பண்றாருங்க, ஊர் என்ற கல்தேர் பட்டணத்திலிருந்து அவனை அழைத்து கொண்டு வந்து அவனை ஒரு பெரிய ஜாதியாக்கி, இன்னைக்கும் ஆபிரகாமின் சந்ததியாக நீங்களும் நான் இருக்கிறோம். த்ரூ ஏப்ரஹாம் அகெயின் ரீபர்த்ட் ஜெனரேஷன், ரீபர்த்ட் மக்களை ஆண்டவரே அவர் தெரிந்து கொண்டார் என்று நமக்கு வேதம் சொல்லி கொடுக்கிறது. So God in the from the beginning, in the process of looking to someone who can heed to his voice, அவருடைய சத்தத்துக்கு கேட்கிறவர்களாக, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக கர்த்தர் தேடி கொண்டிருக்கிறார். எத்தனையோ பேரை பார்த்திருக்கலாம், we don't know much about it, but பைபிள் சொல்லுது ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அவனை அழைத்த போது அவன் என்ன பண்றாருங்க, அவன் 12ஆம் அதிகாரத்துல படி உன் தேசத்தையும் உன் இனத்தையும் இதெல்லாத்தையும் வரப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போய் என்று சொன்ன போது he obediently left everything என்று வேதம் சொல்லுகிறது. அவன் புறப்பட்டு போனான் என்று. the God was with him. தேவன் அவனை ஆஃப்டர் அந்த அழைப்புல என்ன பண்ற, அழைப்பு நடத்துறதுல it almost took 25 years. அந்த பொறுமையோடு இருந்து ஈசாக்கின் வழியாய் உடன்படிக்கை தேவன் ஏற்படுத்துகிறதை பார்க்கலாம். So God wants someone. See, Abraham was not a perfect man. நம்ம பைபிள்ல படிச்சீங்கன்னா he was stumbling தான் இருந்தான், but he held on to God's plan. So இன்னைக்கு நாம பர்ஃபெக்ட் கிடையாது. nobody is perfect. நீங்களும் பர்ஃபெக்ட் கிடையாது, நானும் பர்ஃபெக்ட் கிடையாது. You may go to church, you may speak in tongues, you may be Holy Spirit filled man and women, but we are not perfect. நாம் அந்த பர்ஃபெக்ஷனுக்குள்ள வர்றதுக்கு God wants இந்த பூமியில இருக்கும்போது பர்ஃபெக்ட் ஆகணும்னு. பட் நம்முடைய பர்ஃபெக்ஷன் இட் டேக்ஸ் டைம். ஆமென். நம்ம பர்ஃபெக்ட் ஒரு நாள்ல நிச்சயமாக அந்த பரிபூர்ணமா இருக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அவருக்குள்ளதான் நம்ம பரிபூர்ணமா இருக்க முடியும். அவுட் சைட் ஜீசஸ் யூ cannot be. அப்போ he looks, he searches. இது வரைக்கும் ஆபிரகாம் மாத்திரமல்ல, ஆபிரகாமுக்கு அடுத்து கூட still God is looking to someone. இந்த பூமியில இன்னும் அவருடைய வேலை பெரிய காரிய பூமியில இருக்கிறது. Still there are
things pending on this earth. அதனாலதான் அவருடைய வருகை இன்னும் தாமதித்து கொண்டு இருக்கிறது. சும்மாலாம் நினைக்காதீங்க அவர் வருது வரேன்னு சொல்றார் வரலன்னு. அவர் வருவதற்கு தாமதம்னா still things has to happen. பூமியில அவர் சித்தம் கொண்டதெல்லாம் நிறைவேறணும். அந்த சித்தத்தை நிறைவேற்றுறதுக்கு he looks for, தேவன் என்ன பண்றாருங்க, he looks for, இன்னும் வரைக்கும் தேடிக்கொண்டு இருக்கிறாரு. Tonight I pray, I believe that இந்த சத்தத்தை கேட்கிற there may be someone who God is calling you. உங்களுடைய தேவன் அவருடைய வேலையை செய்வதற்காக, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக ஒரு பாத்திரமாக நீங்க இருக்கணும்னு உங்களை அழைத்து கொண்டு இருக்கிறார், உங்களை தேடி கொண்டு இருக்கிறார் என்று நான் விரும்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். Amen. Hallelujah. You are not listening to this sermon accidentally. நீங்க கேட்கல. Remind yourself something has been, அது என்னன்னா something has been happening. ஏதோ ஒரு காரியம் உங்களுக்குள்ள நடந்து கொண்டே இருந்திருக்கிறது, இப்போது இருக்கிறது. There is a question, உங்களுக்குள்ள ஒரு கேள்வியாக இருக்கலாம், உங்களுக்குள்ள there may be certain things that is going on. நான் எப்படி செய்ய முடியும், நான் எப்படி இருக்க முடியும், how can I serve God, நான் இப்படி அற்பமா இருக்கிறேன், நான் ஒண்ணுத்துக்கு தகுதியற்றவனா இருக்கிறேன்ங்கிற எண்ணங்கள் எல்லாம் வரக்கூடும். because those are not from God, it's from the devil. Amen. அப்படியாப்பட்ட எண்ணங்களோடு கூட நீங்க இருக்கலாம். Amen. Hallelujah. If you are just living, fighting to yourself, தேவன் உங்களை அழைக்கிற there is a call deep inside, உங்களுக்குள்ள ஒரு அழைப்பின் சத்தம் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். you are fighting against that அந்த சவுண்டுக்கு நீங்க ஃபைட் பண்ணி கொண்டு இருப்பீங்கன்னா, so remember there are so many characters in the Bible. அப்படிதான் அவர்கள் என்ன பண்ணாங்க, போராடி கொண்டு இருந்தாங்க. மோசேயுடைய வாழ்க்கை எடுத்து பாருங்க. Amen. Hallelujah. மோசே அழைச்ச மாத்திரத்துல he was not ready. He gave excuses to God. 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா எக்ஸ்கியூஸ் மேல எக்ஸ்கியூஸ் மோசஸ் கொடுக்குறான். என்ன யாரும் நம்ப மாட்டாங்க, நீங்க எனக்கு பேசுனீங்கன்னு யாரும் நம்ப மாட்டாங்க, எனக்கு திக்கு வாய் மந்த நாவு, ஐ எம் நாட் வர்தி லார்ட், இப்படி he gives excuses சொல்லுகிற. இன்னைக்கு நாம கூட நிறைய நேரத்துல எக்ஸ்கியூஸ் சொல்லுகிறவர்களாகத்தான் இருக்கிறோம். Amen. But God knows. ஆனா தேவனுக்கு என்ன பண்றாருங்க, knowingly நாம ஈஸியா ஒத்துக்க மாட்டோம்னு தெரியும். பட் ஆனால் என்ன பண்றாருங்க, God is still calling people to do his work. அவருடைய சித்தத்தை செய்ய, அவருடைய வேலையை செய்ய இன்னைக்கும் தேவன் அழைத்து கொண்டிருக்கிறார். இன்னும் தேவன் அழைத்து கொண்டிருக்கிறார். There are hundreds and hundreds of, நீங்க பைபிள்ல நீங்க வாசிக்கலாம், பேதுருவை அழைப்பாரு. லூக்கா 5ஆம் அதிகாரத்துல படிக்க போது, வாப்பா நான் உன்னை மீன் பிடிக்கிறவனுக்கு. உடனே பேதுரு பாத்தீங்கன்னா அவன் அந்த இடத்துல அந்த அற்புதத்தை பார்த்து இயேசுடைய பாதத்துல விழுந்து சொல்லலாம், ஐயா பா ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், பிளீஸ் என்னை விட்டு போயிருங்க, I am not worthy. So Jesus has to do something forcibly. அவனை கொண்டு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. சோ அது போல பலர் அப்படிதான் இருக்கிறாங்க. ஒரு சிலர் தான் Amen. அழைத்த மாத்திரத்துல பவுல் சொல்வார், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீங்க. Amen. Hallelujah. அப்படி இருக்கிறாங்க. When you turn to Jeremiah chapter 1ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பி கொள்ளுவீங்கன்னா, இங்கே இந்த ஒரு மனுஷனை குறித்து கூட நாம் எழுதப்பட்ட வார்த்தைகளை பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கும். Amen. Hallelujah. எரேமியா பார்க்கிறாரு. எரேமியா பார்த்து he was in the வாலிபனா இருக்கிறான். அவர் சொல்லுவாரு 5ஆம் வசனத்துல, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். Amen. Hallelujah. In the word Jeremiah never expected. எரேமியாக்கு என்ன, ஹalleluya, ஒரு ஆசாரியனா இருக்கணும், அதுக்கு அடுத்து ஒரு ஹை பிரீஸ்ட் ஆகணும், இந்த கற்பனையில தான் வளர்ந்தவன். பட் ஆல் ஆஃப் a sudden God comes and calls him. அவரை பார்த்து சொல்லுகிறார், என்னன்னு, அப்பா நான் என்ன பண்ணேன், நான் உன்னை எப்ப தெரிஞ்சுக்கிட்டேன், இந்த சத்தத்தை கேட்கிற நல்லா தெரிஞ்சுக்கங்க, you are not a sudden. God doesn't tell you all of a sudden. It is a plan that God has designed for you. எப்ப தெரியுங்களா, இங்க சொல்லுங்க, உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். I knew you even before you conceived in your mother's womb.
Amen. அதுதாங்க உண்மை. I knew you before I formed you in your mother's womb. அவர் சொல்ற நான் தான் உன்னை உருவாக்குனேன். I formed you in your mother's womb. அப்போ அந்த சத்தத்தை கேட்கிற நீங்க ஏதோ பிகாஸ் நீங்க எங்க அப்பா அம்மாக்கு பிறந்த அதனால எங்க தாயின் நோ, இட் வாஸ் டிசைன்டு பை காட். உங்களை உருவாக்கினவர் கர்த்தர். Amen. உருவாக்கி என்ன பண்ணாருங்க? அவர் சொல்றாரு, உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதர். I appointed you as my prophet to the nation. I set you apart. Amen. ஹalleluya. எரேமியாக்கு ஒண்ணும் புரியலங்க. இன்னைக்கு நமக்கு கூட நிறைய நேரத்துல கர்த்தருடைய வார்த்தை வரும்போது நமக்கு புரியாது. You may not understand. எல்லாம் நமக்கு புரிஞ்சிரும் நினைச்சுக்காதீங்க. எல்லாத்தையும் புரியாது. Amen. Hallelujah. If you are going to just say yes to God, மரியாள் சொன்னா ஒன்னும் புரியல. அப்பா உனக்குள்ள மேசியா பிறக்க போகிறார், புரியல. பட் அவர் சொன்னா எனக்கு ஒன்னும் புரியல ஆண்டவரே, ஆனா உன் வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. கம்ப்ளீட்டட். Amen. நீங்க எரேமியா சொல்றாங்க. Hallelujah. ஆண்டவர் சொல்றார், உன்னை I have appointed you as a prophet to the nations. இன்னும் ஒன்னும் ப்ராஃபட் இல்ல. இன்னும் எங்க தீர்க்க தரிசனம் உரைக்கல. Before that God says this is I have made you a prophet to the nation. அப்போ இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் தெரிஞ்சுக்கங்க, God has already designed you what you will be in the future. Amen. அப்போ இங்க என்ன சொல்றேன்? எரேமியா 6ஆம் வசனத்துல 1:6 சொல்லுவோம், அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையா இருக்கிறேன் என்றார். So he gives an excuse. நான் சின்ன பையன் ஆண்டவரே, எனக்கு நீங்க ப்ராஃபட் எல்லாம் சொல்லுங்க, எனக்கு பேசுறதுக்கே வராது. மோசே சொல்வார், நான் திக்கு வாயும் அந்த நாவு, ஏன் நான் எப்படி பேச முடியும்? I don't know to speak, I don't know to talk. ஆனால் கர்த்தருடைய வார்த்தைங்க 7ஆம் வசனம், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லா இடத்துல நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிற எல்லாம் பேசுவாயாக, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டி, இதோ என் வார்த்தை உன் வாயிலே நான் வைக்கிறேன், பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைக்கு ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். It's not your will, it's God's will. It's not your will, it's not your plan. இந்த சத்தத்தை கேட்கிற ஒருத்தர் கூட இன்னைக்கு நீங்க நினைச்சு கூட பார்க்காத காரிய வார்த்தைகளை தான் கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார், நான் நம்புகிறேன். Everything is been planned and designed by God. ஆண்டவர் எதுக்கு சொல்றாருங்க? He can forcibly take you and use you, but he says I want you to come willingly. மனப்பூர்வமாய் நீ வரணும். ஆண்டவர் சொல்ற என்னன்னு? Hallelujah. நான் சிறு பிள்ளை என்று சொல்லாதே. Don't tell, just do what I say. இன்னைக்கு நமக்கு அதுதான், நான் இதை இப்படி பண்ணுமா அப்படி பண்ணுமா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. Hallelujah. When God says something to you, do exactly அவர் சொல்லுகிறபடி செஞ்சு பாருங்க, தேவனுடைய மகிமை வெளிப்படும். It's a simple thing. Amen. Hallelujah. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லாசரு மரித்து 4 நாள் ஆகி போச்சு. ஆண்டவர் கல்லறைக்கிட்ட வர, கல்லை எடுத்து போடுங்க. எல்லாம் சொன்னாங்க, how excuses. நாருமே சகோதரி சொல்றா, மார்த்தாள் சொல்றா, 4 நாள் ஆயிடுச்சு, நாருமே I know, கல்லாக எடுத்து போடுங்க. Amen. Hallelujah. When they obeyed that, மரித்த லாசரு உயிரோட எழும்பி வந்த, அழுகி போகல அவன் சரீரம், அழுகி போனவனா வரல, நாற்றம் எடுத்தவனா வரல. Amen. He came alive. If somebody, இந்த சத்தத்தை கேட்கிற somebody, you know that God is speaking to you, you know that வெகு காலமாய் கர்த்தர் உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். God is telling you something. Hallelujah. But you are just rejecting. நீங்க என்ன பண்றீங்க? இப்போ இல்ல ஆண்டவரே, not now Lord, இன்னொரு காலம் ஆண்டவரே, இன்னொரு காலம் நீங்க சொல்லி கொண்டிருந்தீங்கன்னா, this is a voice from God telling you,
Everything God is doing. எரேமியாவுக்கு வந்து ஒண்ணு கூட எரேமியாவுடைய காரியம் கிடையாது. அவர் என்ன சொல்றாருங்க? ஹல்லேலூயா. நான் உன்னை அனுப்புகிற எல்லா இடத்துக்கு போ, நான் உன் கட்டளையுடைய எல்லாம் நீ பேசுவாய், நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு என்ன பண்ண போறேன்? நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னோட இருக்கிறேன். டோன்ட் ஃபியர், பயப்படாதீங்க. இன்னைக்கு நிறைய பேரு பின்னோக்கி போறதுக்கான ஃபியர். நான் சக்சஸ்ஃபுல்லா இருப்பேனா, என்ன யாருன்னா கேட்பாங்களா? தட் இஸ் நாட் யோர் ஜாப் மை ஃப்ரெண்ட். அது உன் வேலை கிடையாது. ஜஸ்ட் ஒபே காட். ஜஸ்ட் சே எஸ் லார்ட். இந்த உலகத்துல கர்த்தர் உங்களை கொண்டு ஏதோ ஒரு மகிமையான காரியத்தை செய்யணும். I pray just why people are hard and ஏன் இவ்வளவு கடினப்பட்டு இருக்கிறாங்க? Why people are not under, எனக்கு புரியல. நீங்க பைபிள் முழுக்க பாத்தீங்கன்னா எல்லாம் பெரிய பெரிய பட்டாதாரிகள் அல்ல, அற்பமா எண்ணப்பட்டவர்களை ஆண்டவர் அழைச்சு மகிமையான பாத்திரங்களாக மாற்றினார். You may consider yourself worthless. ஆண்டவர் அந்த வர்த்லெஸ் தான் எடுத்து குளோரியஸ் பாத்திரமாக மாற்ற விரும்புகிறார். Please hand over your life into the precious hands of God. கர்த்தருடைய கருத்துல ஒப்பு கொடுத்து பாருங்க. நீங்க பெர்மிஷன் கொடுக்காம கர்த்தர் செய்ய முடியாதுங்க. மரியாள் பெர்மிஷன் கொடுக்காம ஆவியானுடைய பலன் வந்திருக்க முடியாதுங்க. மரியாள் பெர்மிஷன் கொடுக்காம கருவுல என்ன பண்ணார்? இயேசு உருவாயிருக்க முடியாதுங்க. கல்லு எடுத்து போடாம லாசர் உயிரோட வெளியே வந்திருக்க முடியாதுங்க. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா என்னை அனுப்பும் என்று சொல்லுகிற வரைக்கும் God couldn't send Isaiah. You may be that person, that man, that woman. God wants to use you mightily. You may not be knowing theology, தெரிஞ்சவர்களாக இல்லாம இருக்கலாம். பைபிள் வசனம் கூட அதிகமா தெரிஞ்சவர்களாக இல்லாம இருக்கலாம். If you could say yes Lord, here I am Lord. கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்த அவர் வல்லவரா இருக்கிறாரு.